ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸாக நம்மளோட பாரம்பரியமான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த அதிரசம் வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தான் பிடிச்சாலும் நம்ம செஞ்சால் நல்லா வராது அப்படின்னு நினச்சிட்டு நம்மலாம் வந்து கடையில் வாங்கி அதை வந்து சாப்பிட்டுக்குவோம். ஆனால் அதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக அந்த அதிரசத்தை வந்து செஞ்சிடலாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் அதிரசத்தை வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல இந்த மாதிரி 1 டம்ளர் போல் நான் அரிசி எடுத்திருக்கேங்க. பச்சரிசி. இந்த பச்சரிசியிலே வந்து 2 வெரைட்டி இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு மாவுக்கெலாம் வந்து நல்லா இருக்காது. அதே இது இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா நல்லா மாவுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதனால இந்த மாதிரி அரிசியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் போல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு 1 hour போல் ஊற விட்டுறலாங்க. அரிசியில் வந்து ஏதாவது டஸ்ட்லாம் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதே இப்போது ஒரு 1 hour போல் ஊற விட்டுறலாங்க. இப்போ நல்லா 1 hour வந்து ஊறியாச்சு. இப்போ இதுக்கடுத்து இந்த தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு டவலில் வந்து இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணும்போது ரொம்ப வந்து காஞ்சிடக்கூடாது. நமக்கு அதில் ஈரமும் இருக்கணும், ஈரம் இல்லாத மாதிரி இருக்கணும். அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் அது வந்து கையில் வந்து ஒட்டணும். அந்தளவுக்கு நம்ம வந்து அதை ஃபேன்லேயே வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20 minutes to ½ hour போதும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சதையே வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா சளிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நல்லா கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா உதிரியாகவே ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் வந்து பிசையும் போது உங்களுக்கு நல்லா கட்டிப்படாமல் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் கட்டி இருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டு மிக்சியில் திரும்ப கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சளிச்ச அரிசி கூட காய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அதில் ஈரப்பசம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அது நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து பாகு காய்ச்சி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் வெல்லம் எடுத்திருக்கேங்க. வெல்லமும் வந்து நம்ம வந்து சேம் அளவு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3/4 டம்ளர் போல் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேங்க தண்ணி. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லா பாகு வெல்லம்னு கடையில் கிடைக்கும். அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி வெல்லம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேங்க. அதோடவே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு. ஸ்வீட்னாலே நம்ம வந்து ஏலக்காய் தான் மெயினாக சேர்ப்போம் இல்லைங்களா, அதனால் இந்த ரெசிப்பிலையும் கண்டிப்பாக அது உண்டு, ஏலக்காய் தூள். அதோடவே நம்ம வந்து இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சுக்கு பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். இந்த சுக்கு பவுடர் வந்து நம்மளோட அதிரசத்துக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. நல்லா டைஜஷனுக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம பாகு வந்து காய்ச்ச போகிறோம். இதுக்கு வந்து அதிரசத்துக்கு வந்து பாகு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் விட்டால் கரையக்கூடாது. அதாவது உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி நம்ம ஒரு சொட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்து வரணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். அதனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறலாம். கிளறிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைட்டை வந்து உருட்டும் போது கரெக்டாக நல்லா உருண்டு வரணும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளோட பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாகு ரெடியானதும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி சளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கிளற போகிறோம். நல்லா கைவிடாமல் நல்லா கட்டிப்படாமல் நம்ம வந்து கிண்டிக்கணும். இதை இப்போவே வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதோட ஸ்மெல், அதாவது நம்ம சுக்கு பவுடர் ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக மணமாக இருக்குது.
இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதிரசம் ரொம்ப சூப்பராக பூ போல் நம்ம வீட்டிலேயே கண்டிப்பாக செய்யலாங்க. இந்த மாதிரி சூட்லேயே வந்து நல்லா நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி முடிச்சது உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். அதனால வந்து நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வந்து சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே வந்து உங்களுக்கு கெட்டியாயிரும். நம்ம வந்து உடனே வந்து செய்ய முடியாது இந்த அதிரசத்தை. மறுநாளோ இல்லைனா வந்து 2 டேஸ் அப்புறமோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதிரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லிக்யூடாக தான் இருக்கும். இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இல்லை அதோட அந்த வேர்வை பட்டு கூட கொஞ்சம் தண்ணியாக சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஆறியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 2 நாள் கழித்து இதை வந்து நான் எடுத்தேன். பாருங்கள், மாவு நமக்கு எப்படி புளிச்சு நல்லா பபிள்ஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அதிரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம அதிரசமாக செஞ்சு எடுக்கிறதுக்கு நான் வந்து பட்டர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நெய் வந்து நல்லா ஃபுல்லாக தடவிட்டேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு இலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இலை இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா நெய் தடவிட்டோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு வந்து எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெய் வந்து 2 சைட்லேயும் கவர் ஆகிரும் இல்லைங்களா? அதனால நமக்கு ஒட்டாமல் நல்லா வந்துடும். இது மேலே இந்த மாதிரி ஒரு பவுலை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து நல்லா ஈக்குவலாக கிடைக்கும் உங்களுக்கு. சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரை வச்சு ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட அதிரசம் வந்து ஷேப் வந்து சூப்பராக கிடச்சிருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதிரசம் ஷேப் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்காக எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா சூடாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம அதிரசம் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டி வச்ச அதிரசத்தை போட்டாச்சு. இதை திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி சினிக்குழி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நம்ம அதிரசத்தை வந்து போட்டதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு மேலெலாம் வந்து கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சே குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா ஈவனாக குக் ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான கலரில் சூப்பராக அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்து நான் வந்து 2 போட்டிருக்கேன். இந்த அதிரசத்தை வந்து நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் வந்து வேஸ்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரியமான இந்த ஸ்வீட்டை அந்த சைஸை பார்க்கவே அழகாக இருக்கும். அதனால் அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாவை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி போட்டோன்னே ஒட்டியிருந்தது அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம திருப்பி விடும்போதே நம்ம வந்து அதை பிரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லா ஈவனாக உங்களுக்கு குக் ஆயிரும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, அதான் மெயின். அவ்வளோதாங்க, நம்மளோட அதிரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் பூ போல் அதிரசம் வீட்டிலே பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.